அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 698வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அக்வாட்டிக் ஆல்கே, அதாவது பருவநிலை மாற்றமும் நீர்வாழ் பாசி இனங்களும் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் மணிகண்டவேலு அவர்கள். டாக்டர் மணிகண்டவேலு அவர்கள் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் சார், பிளீஸ். நன்றி சார். நன்றி சார். இன்னைக்கு டாபிக் அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா பருவநிலை மாற்றமும் நீர்வாழ் பாசியினங்களும். பருவநிலை மாற்றங்கள் பற்றி ரொம்பவே பேசின எல்லாமே தெரிஞ்ச சயின்டிஸ்ட்கள் எல்லாருமே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஒரு காலத்தில் வந்து அது ஏதோ ஒரு புஸ்தகங்கள்லையும் இதில் நோட்டுகள்லையும் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள் போய் இன்னைக்கு நம்மளே அதை ஃபீல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அடுத்து வந்து நம்ம அதனுடைய பருவநிலை மாற்றங்களில் முக்கியமான ஒரு விஷயம், மெயின் பாயிண்ட் என்னன்னா டெம்பரேச்சர் ரைஸ். இந்த டெம்பரேச்சருங்கிற ஒரு பேராமீட்டர் மட்டுமே மாறுறதுனால ஏறக்குறைய இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மக்கிட்ட அந்த பீரியடில் அவங்களுக்கு எல்லாமே வேண்டியது பூராமே இருந்தது. அவங்களுக்கு தேடி வந்த பொருள் பொண்ணு எல்லாமே இங்கே கிடைச்சது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கல, பருவநிலை அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர், அவங்க வாழ்வு இடங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் உள்ள ஒரு இடங்கள். அதனால என்ன பண்ணாங்க, ஊட்டி கொடைக்கானல் அப்படியே போய் பார்த்து சுற்றி முற்றி பார்த்த இடங்கள்ல கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்த உடனே அந்த இடங்கள்ல இருக்கிற ஆட்களை இது பண்ணிட்டு அவங்க ஒரு நல்ல இதுகளை டெவலப் பண்ணி இன்னைக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி நிற்குதுன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்விடங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான். இது மாதிரி தான் ஒவ்வொரு உயிரினமும் இன்னைக்கு இந்த பயோஅசே டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து என்னன்னா முதல்ல வந்து அந்த உயிரினம் வந்து ரொம்ப ஒரு ஹனிமூன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஜோன். அதில் வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்கு அது வழிவகுக்கும், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அது டெம்பரேச்சர் வந்து ஒரு 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து 20 டு 25 அந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 26ன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏதோ அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானது, ஏதோ வளர்றோம் செஞ்சோம் வாழ்க்கைக்காக வேண்டி அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சில டெம்பரேச்சர் ஜோன்ஸ், ஏதோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி. சில இடங்கள் நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடிப்படையான இடம், சரி இங்கே செட்டில் ஆகலாம்ங்கிறது ஓரளவுக்கு காம்ப்ரமைசஸ் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய இடங்கள். மனித இனங்களே இந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு மாறி போயிட்டு இருக்கிறதுனால மாதிரி இப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து பண்ணைக்காடு சார், கொடைக்கானல் பக்கத்தில் பண்ணைக்காடு. அது ஒரு நல்ல குளிர் பிரதேசம் தான். அங்கே வந்து முக்கால்வாசி நேரங்கள் அங்கே மக்கள் வந்து நல்ல ஒரு குளிர்லையும் போர்வை போத்திட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த குளிர் தாங்காமல் அப்படி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ திரும்ப என்னன்னா கீழே எல்லாம் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி குளிருக்காக வெப்பத்துக்கு ஒட்டி மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயங்கள். இதே மாதிரிதான் எல்லா தாவரங்கள் விலங்கினங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்குங்க சார். இப்போ நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பருவநிலை மாற்றம் இது என்னங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும் சார். ஏன்னா முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு 30% வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 0.03% வரைக்கும் இருக்குது. இந்த 0.03% இருந்து 0.4%க்கு போனதே இன்னைக்கு நமக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து அது என்ன ஆகுதுன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெப்பத்தை இழுத்து பிடிச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த லாங் வேவ் ரேடியேஷன் வந்து திரும்ப மேலே போக விடாமல் அது வெப்பத்தை இழுத்து பிடிச்சிக்கிறதுனால மெயின் இது வந்து வாட்டர் வேப்பர். இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு உண்டான முக்கிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி தான் முக்கிய காரணிகளாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து வாட்டர் வேப்பர் ஒரு இயல்பான விஷயங்கள், அதுவும் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50%க்கு மேலே உள்ள இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு வந்து இந்த ஆனால் இது வந்து இயல்பாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த பருவநிலை மாற்றங்கள் வந்து இயல்பாகவும் நடந்துட்டு இருக்கு. மனிதனாலும் புதுசாக இனி அதுக்கு வந்து தூண்டப்பட்டு அது நம்ம மனிதனுடைய பல செயற்கை செயல்பாடுகள்னாலையும் அது வந்து இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுது. அதில் வந்து வாட்டர் வேப்பரை பொறுத்தளவில் அது இயல்பான ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எராவுக்கு அப்புறம் வந்துட்டு அப்போ 0.03% இருந்தது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கன்சம்ஷன் இயற்கை அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்க அது வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவலை கூட்ட உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் அதிகம். அதனால என்னது, அந்த டெம்பரேச்சரை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு பூமியோட டெம்பரேச்சரை கூட்ட ஆரம்பிச்சது. இந்த பூமியோட டெம்பரேச்சர் கூட்ட ஆரம்பிக்கிறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல வளர வேண்டிய தாவரினங்கள் அந்த இடத்துல வளராம ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுது. இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய சீசனல் சேஞ்சஸ் இதெல்லாமே இப்போ ரொம்ப மாற்றங்களுக்குள்ளாகி நம்ம அன்பிரடிக்டபிள் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய விளைவு மெயினா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஐஸ் வந்து உருக ஆரம்பிக்கிறது சார். போலார் ரீஜன்ல ஏறக்குறைய நமக்கு வரக்கூடிய ஒரு 3%க்கும் கீழே இருக்கக்கூடிய தண்ணி தான் நமக்கு ஆறுகளாகவும் குளங்களாகவும் ஏரி குளங்கள் இதுல எல்லாம் இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் பூராமே அந்த போலார் கேப்ஸ்ல தான் இருக்கு சார், ஐஸ் கேப்ஸ்ல இருக்கு. அந்த இது வந்து கடல் தட்ப வெப்பம் வந்து கொஞ்சோண்டு கூடின உடனே அது வந்து உருக ஆரம்பிக்குது சார். அது உருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னதுன்னா, ஏறக்குறைய இப்ப கடல் மட்டம் கூட ஆரம்பிக்குது. இப்ப மெட்ராஸ் எல்லாம் வந்து 1 மீட்டர் தான் கடல் மட்டத்தோட மேல இருக்கு சார். நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்க் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தோம் சொன்னோம்னா கடல் மட்டத்துல இருந்து 1 மீட்டர் உயரம் தான் மேல இருக்கு. ஒரு 1 மீட்டர் வந்து தண்ணி அளவு கூடிச்சுன்னு சொன்னா கடல்ல மெட்ராஸ் வந்து உள்ள நம்ம கடல் இதுக்குள்ளதான் இருக்கும். நான் இந்த முட்டுக்காடுன்னு சொல்லிட்டு கடல் பக்கத்துல அங்க ஒரு இடத்துல வந்து நம்ம ஈசிஆர்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஒரு பீரியட்ல. அங்க ஒரு பெங்களூர் ஏறக்குறைய நான் ஒரு 2014 வந்து அங்க போறப்ப 15 அங்க போறப்ப அந்த வீட்டினுடைய அந்த ரிட்லே பீச், ஆலிவ் ரிட்லே பீச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சார், அந்த சிபான்னு சொல்லிட்டு அது பக்கத்துல. அங்க வந்து ஒரு வீடு என்னன்னா உள்ள கட்டியிருக்காங்க. அது கடற்கரையை கடலை ஒட்டி கட்டின வீடு. அது ஆக்சுவலா பெர்மிஷன் கிடையாது. ஆனா அது ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகள்ங்கிறதுனால அதை வாங்கி அந்த இடத்துல கட்டியிருந்தாங்க. முதல்ல தரைத்தளத்துல தண்ணி வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் முடிகிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு தண்ணியில மூழ்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அரிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடல் லெவல் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சு அந்த அரிப்பு நான் கண் முன்னாடி பார்க்க முடிஞ்சது, அந்த வீடுக்கு தண்ணிக்குள்ள போற ஒரு விஷயத்த வந்துட்டு. இப்ப அது மாதிரி கடல் ஓரங்கள் வந்து ஏறக்கூடிய அது ஒட்டின தொழில்கள், அது ஒட்டின வாழ்வாதாரங்கள், அப்படி பல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. நான் பெர்சனலா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து கடல் ஓரங்கள்ல வந்து சீ வாட்டர் இன்கர்ஷன் சொல்லுவாங்க. அந்த வாட்டர் வந்து எப்படின்னா, எப்போ தண்ணியை வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு மேல நம்ம தரையில தேக்கி வச்சோம்னு சொன்னோம்னா அதனுடைய ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த சீ வாட்டருடைய இன்கர்ஷன் வந்து ரொம்ப தூரத்துக்கு உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம மேல ஏறக்குறைய அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாம் அந்த கடல் தண்ணியே வந்து ஏறக்குறைய பல கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு இருக்குது. அப்ப அதனுடைய ஹைட் கொஞ்சம் கூடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாமே உப்பு நிலங்களா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி உப்பு நிலங்களா மாறி ஒரு ஸ்டேஜ்ல வந்து வேற அதுல எதுவுமே விலைக்கு வைக்க முடியல. இந்த நம்ம இந்த தேவம்பட்டு பழவேற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல வந்து வேற தொழில்கள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சாங்க, மீன் வளர்ப்புக்கு இறால் வளர்ப்புக்குன்னு மாறினாங்க. ஆனா பக்கத்துல ஒரு சிலர் வந்து அதை விவசாயமும் பண்ண முடியாம இந்த மற்ற தொழில்களுக்கும் போக முடியாம ஒரு மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துட்டு இருந்தது. அடிக்கடி கலெக்டர் மீட்டிங் நடக்கும். அப்ப வந்து இவங்க விவசாயிகள் வந்து அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து வேற இவங்க மீன் வளர்ப்பவர் என்ன சொல்லுவாங்க, சார் எங்கனால அந்த இடத்துல வேற விவசாயம் வந்து ஒரு நல்ல வருமானம் தரத்தக்க தொழிலா இல்ல, தண்ணி வந்து உப்பு தண்ணியா மாறிடுச்சு. அதனால வந்து நாங்க வந்து இப்ப இந்த தொழிலுக்கு வந்துட்டு இருக்கோம், அதனால இந்த தொழிலா செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரியான அரசியல் சார்ந்த ஒரு கான்ஃபிளிக்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இயற்கை உள்ள விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கடல் தண்ணி உள்ள வர ஆரம்பிக்கிறப்ப நிலங்கள் வந்து உப்பு நிலங்களா மாற ஆரம்பிக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீன்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோபிக்கல் கிளைமேட்ல இருக்க மீன்கள் என்ன ஆகும்னா, இன்னும் சொல்லப்போனா வஞ்சிர மீன்லாம் இன்னைக்கு வந்து நமக்கு கன்னியாகுமரி கரையில கிடைக்கும். அடுத்த நாளைக்கு வந்து கல்ஃப் ஆஃப் கட்சில் இருக்கும். அடுத்த நாள் துபாய் போய் நிற்கும். ஏறக்குறைய ஒரே நாள்ல. அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இது சார். அது தண்ணியில வந்து டெம்பரேச்சர், சலைனிட்டி, உப்புத்தன்மை, ஆக்சிஜன், பிஹெச், இந்த 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மீன்கள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணும். இப்ப மீன்களுக்கு வந்து சில மீன்கள் என்னன்னா ஸ்டீனோ ஹெலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குறுகின தட்பவெப்ப நிலைக்குள்ளதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்.
சில மீன்கள் வந்து யூரி அலைன்னு சொல்லுவாங்க, யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூரி தெர்மல்னா கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். யூரி ஸ்டீனோ தெர்மல்னா ரொம்ப நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டெம்பரேச்சரும் உப்புத்தன்மையும் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த பேராமீட்டர்ஸ். உப்புத்தன்மை டெம்பரேச்சர் கூட கூட என்ன ஆகும்னா தண்ணி ஆவியாகிறப்ப உப்புத்தன்மை அந்த இடத்துல கூடும். இப்போ டிஎஸ் டயக்ராம்னு சொல்லுவோம். டிஎஸ் ஒரு இடத்துல பர்டிகுலர் டெம்பரேச்சர், சலினிட்டி, அந்த இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து ஆறு மாதிரி கடலுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. அந்த இடத்துல மட்டுமே தான் அந்த மீன்கள் வந்து இருந்துட்டு இருக்கும். குறிப்பா இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் பெலாஜிக் ஃபிஷஸ் சொல்லுவோம். மீன்கள் வந்து தரை மேல் மட்டத்துல, நடுமட்டத்துல, அடிமட்டத்துல வாழக்கூடிய பல மீன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாழக்கூடியது. இப்ப இந்த மேல் மட்டத்துல வாழக்கூடிய பெலாஜிக் ஃபிஷஸ் எல்லாம் இந்த டெம்பரேச்சர் வந்து மாறுறப்ப என்ன ஆகும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பாட்டுக்கு சர்வசா நம்ம மாறிடும். கீழே ஒட்டி இருக்கக்கூடிய நத்தை, சிப்பி, ஆளி இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கூடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி கூட முடியல, அந்த இடத்துல வாழ முடியல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா அது அந்த இனம் அழிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம எண்ணூர்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த காக்கா ஆளின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டு கப்பல்கள்ல என்ன செய்வாங்கன்னா இந்த ஆயில் கொண்டு வராங்க சார். ஆயில் கொண்டு வந்துட்டு இங்க வந்து அதை டிஸ்லார்ஜ் பண்ணிட்டு அந்த கப்பல் வந்து திரும்ப என்ன செய்யணும், அந்த இப்ப இங்க இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போறாங்க, அமெரிக்காவுக்கு கொண்டு கொடுக்குறாங்க, இல்ல மற்ற நாடுகளுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த வெறும் கப்பலா வர முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த இதுக்கு வந்து அந்த கப்பலுடைய ஸ்டெபிலிட்டிக்காக வேண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை ஃபில்அப் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அந்த கடல் இது பண்றதுக்காக வேண்டி அந்த பிரின்சால் லைன் வந்து அந்த பர்டிகுலர் லிமிட்லயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தண்ணியை நிரப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வர்ற காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வெளியில இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டாந்து இங்க டம்ப் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல அந்த காக்கா ஆளிங்கிறது நிறைய டெவலப் ஆகி அது ஃபிஷர்மேனுக்கு ஒரு பெரிய ஏன்னா ஒரே ஒரு இனம் மட்டும்தான் அந்த இடத்துல வளர முடியும். மற்றது எல்லாமே தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற இடத்தினுடைய அதுக்கு மற்ற இடங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு, இடம், வாய்ப்புகள் இதுகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த இனம் பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த இனத்தை பத்தியும் இது மாதிரி ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இந்த டெம்பரேச்சர் கூடுறது ஆகிட்டு இருக்குங்க சார். இப்படி ஏறக்குறைய இயற்கையில பல விதமான மாற்றங்கள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கிட்டோம்னா கூட ஃபார் எவ்ரி 10 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மெட்டபாலிக் ரேட் அப்படியே டபுள் ஆகுது சார். அப்ப சிலை மாற்றங்கள் சிலை மாற்றங்கள் ரெண்டுமே கொஞ்சம் மாறுறப்ப என்ன ஆகும்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க சில்வர் கார்ப்னு சொல்லிட்டு வெள்ளிக்கண்டைன்னு சொல்ல முடியுங்க சார். இந்த வெள்ளிக்கண்டை நம்ம ஊர்ல வந்து வளர்றதுக்கு ஒரு 2 கிலோ வளர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது சார். ஆனா இதே வெள்ளிக்கண்டை வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு 2 கிலோ வளர்றதுக்கு 8 வருஷம் ஆகுது. அப்ப இந்த டெம்பரேச்சர் கூட கூட அதனுடைய பிசியாலஜியுமே நிறைய மாற்றங்களுக்கு உட்படுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த மீன் இனங்கள்லாம் வந்து அதனுடைய இப்ப நமக்கே இப்ப பருவமழை இதெல்லாம் ரொம்ப ஏர்லியரா வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி முந்தியெல்லாம் ஒரு 12 வயசு தாண்டி வரக்கூடிய ஒரு பருவநிலை மாற்றங்களை இப்ப 8 வயசு 7 வயசுலயே பருவநிலை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. இது வாழ்க்கை நடைமுறைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வாழ்க்கை நம்ம சாப்பிடுற விஷயங்கள், ஒரு செறிவூட்டம் பெற்ற உணவு முறைகள் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் பருவநிலையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி கேள்விப்பட்டது. ஒரு 20 வயசு பொண்ணு ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு மென்சுரல் ப்ராப்ளத்துக்காக வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண போயிருக்கிறேன். கேட்டோம்னு சொன்னோம்னா 20 வயசுல என்னன்னா மெனோபாஸ் செட்டினா இருக்கு. ஸோ டெம்பரேச்சரும் நம்ம லைஃப் ஸ்டைலும் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு வருது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த பாசி இனங்கள் இதனுடைய கான்ட்ரிபியூஷன் டு கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அப்படிங்கிறப்ப இப்ப 2 வகையான ஆனா அந்த பாசி இனங்களுமே வந்து கிளைமேட் சேஞ்சினால அஃபெக்ட் ஆகுது சார். சில நேரங்கள் அந்த ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடுறப்ப ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம் சொல்லுவாங்க. மற்ற வெளிநாடுகளில் அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ளூம் இருக்கிற பீரியட்ல வந்து அந்த இடங்களை குளிக்காதீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்காதீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறிப்பா வந்து இந்த செல்ஃபிஷஸ் எல்லாமே வந்து அந்தந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய சின்ன பாசினங்களை உண்டு வாழக்கூடியது. அதனால அந்த ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ் என்ன செய்யும், சில சமயங்களில் நியூரோடாக்சின், பேரலைட்டிக் டாக்ஸின்ஸ் இப்படின்னு சில விஷயங்களை கிரியேட் பண்றதுனால அது வந்து அந்த இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும்.
அந்த மாதிரியான சூழ்நிலை எப்போ வரும்னா அந்த டெம்பரேச்சர் கூடுறப்ப அந்த ஒரு டெம்பரேச்சரை தாங்கி வளரக்கூடிய பாசினங்கள் மட்டும் அந்த இடத்துல வளர்ந்து அந்த இடத்த வந்து ஒரு மற்ற உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏற்றபடி இல்லாத மாதிரி பண்ணிருங்க சார். அதனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலைகள்ல இப்ப பாசி இனங்கள் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். இந்த பாசி இனங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கடல் பாசி அப்படின்னா அது 2 வகையானது இருக்கு. மேக்ரோ ஆல்கே, மைக்ரோ ஆல்கேன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய நமக்கு பூமியின் மேல இருக்கக்கூடிய தாவரங்கள் எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுதோ அதுக்கு நிகராக, இன்னும் சொல்லப்போனா சில இடங்கள் அதுக்கு மேலாகவே ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து இந்த பாசினங்கள் வச்சிருக்கு. இப்ப நமக்கு கடல் உணவு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து மெயினா வந்து வஞ்சர மீன், நல்ல சுவையான மீன் இனங்கள், சிப்பி, ஆளி, கடமா, இறால், லாப்ஸ்டர் இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கடல் பியூரா இங்க எப்படி நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டுங்கிற மாதிரி விளைவிக்கிறோமோ அதே மாதிரி கடல்லையும் பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சார். இப்போ சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க சாப்பிட்ற உணவினங்கள்ல வந்து ஏறக்குறைய ஒரு 30% 40% வரைக்கும் கடல் பாசி இனங்கள் இருக்கும் சார். இந்த கடல் பாசி இனங்கள் என்ன அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சில இது நமக்கு இப்போ மெட்டபாலிக் ரேட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வளர்சிதை மாற்றத்துல அந்த திரும்ப வந்து அந்த செல்கள் சிதைறப்ப திரும்ப புது செல்கள் ஃபார்ம் ஆகுது. அந்த புது செல்கள் ஃபார்ம் ஆகுறதுக்கு நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே தேவை. நம்ம என்ன செய்யறோம், வெறும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஒரு புரோட்டீன், ஃபேட் இந்த மாதிரி மட்டும் தான் பார்த்துக்கிறோமே தவிர மற்ற மினரல்ஸ் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு 100க்கும் மேற்பட்ட மினரல்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை. அது எல்லாமே கிடைக்கிறப்ப அந்த செல்கள் வந்து திரும்ப புதுப்பிக்கப்பட்டு நம்மளுடைய நோய் வாய்வு தன்மை குறையும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும், வயோதிக தன்மை கொஞ்சம் தள்ளி போகும். இப்படி எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கும் சார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு உணவினங்கள்லாம் இல்லாம நம்மளுடைய இது இன்ஆர்கானிக் பேஸ்டா உணவு இருக்கிறதுனால வெறும் என்ன செய்யறோம், புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இப்படிதான் நம்ம மெயினா பாக்குறோம். அப்படிங்கிறதுனால அந்த இது எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குது. பலவகையான மினரல்ஸ் இப்ப ஒரு காலத்துல குரோமியம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து குரோமியம் ஒரு சின்ன நானோகிராம் அளவுல வேணும் அப்படிங்கிறாங்க. செலினியம் டாக்ஸிசிட்டின்னு ஒரு காலத்துல செலினியத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் வந்து செலினியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்படி பல எல்லா வகையான உப்புகள், தங்கச்சத்து முதற்கொண்டு நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவங்கள் எல்லாம் சொல்றது. அப்ப இந்த சத்துக்கள்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவா நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் கடல் உணவு. இதுல இந்த எல்லாம் மேல் பக்கத்தை காட்டும் கீழே போக போக அந்த சத்துக்கள் வந்து நல்லா கரைஞ்சு நிற்கும். ஏன்னா கடல் ஆழம் போக போக அந்த பிரஷர் கூடுறப்ப இந்த சத்துக்கள்லாம் நல்லா கரைஞ்ச நிலையில நிற்கும் சார். அப்ப அந்த கரைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் இந்த கடல் பாசினங்கள் எடுத்து வளர்றதுனால அது வந்து ஒரு நல்ல ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்திட்டு இருக்கும் சார். இன்னும் சித்தர்கள் கூட இன்னும் மேல தரையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், பாசின தாவரங்களை பத்தி ஆராய்ச்சிகள் பெருசா பண்ணியிருக்காங்களே தவிர கடல் பாசிகளை பத்தின ஒரு ஆராய்ச்சிகள் இன்னும் ஒரு பெருசா நடக்கல. இப்பதான் அது பத்தின ஒரு ஆர்வங்கள் அதிகமாயிருக்கு. அதனாலதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் கூட ஏறக்குறைய சீவீட் கல்டிவேஷனுக்கும் பெருசா இப்ப ஃபண்ட் எல்லாம் அலோகேட் பண்ணி நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு மூலமா அதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி நிறைய பாசினங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இது இல்லாம மைக்ரோ ஆல்கேங்கிறது ஏறக்குறைய நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய ஒரு ஆல்கே. இது ரொம்ப சின்ன ஆல்கே சார். இது வந்து இப்ப ஏறக்குறைய நம்ம ஸ்பைருலினா, குளோரல்லா இந்த மாதிரி இனங்கள் எல்லாமே தண்ணியில வளரக்கூடிய, நம்ம நல்ல தண்ணியில வளரக்கூடிய ஆல்கே இதுவுமே இந்த மைக்ரோ ஆல்கேக்கு கீழே வருது. இது வந்து அந்த சைஸ் சின்னது அப்படிங்கிறதுனால இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகம் சார். எப்பயுமே ஒரு அனிமல் சின்னதாக ஆக அதனுடைய பிசியலாஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யானையை தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வால்யூமுக்கு அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஒரு அதனுடைய மெட்டபாலிக் ரேட்டுக்கு வந்து அது ஒரு வெப்பம் ஏற்படுத்திட்டு இருக்கும். ஆனால் அதனுடைய மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய வெப்பத்தை வந்து அது வெளிப்படுத்தி ஆகணும். அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மி. அதனால அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மெட்டபாலிக் ரேட் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கோழி குஞ்சு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா படபடன்னு துடிக்கும். அதனுடைய மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்ப என்னன்னா ஏன்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சம் அதனுடைய வால்யூமுக்கு ரொம்ப அதிகம். யானையோட கம்பேர் பண்றப்ப அந்த ஹீட்டும் வெளியே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அனிமல் சின்னதாக ஆக எப்பயுமே பிசியலாஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அனிமலோ பிளான்ட்டோ சின்னதாக ஆக அதனுடைய பிசியலாஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்கும். அதனால இப்ப நம்ம பெரிய ஆல்கேல என்னென்ன சொன்னோமோ அது எல்லா பலன்களும் இந்த சின்ன சின்ன ஆல்கேலையுமே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்ப இந்த ஆல்கே வந்து
என்னவெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, மெயினா ஃபர்ஸ்ட் ஃபுட். இப்ப சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஆல்கே இல்லாத ஃபுட்டே இருக்காது சார். அவங்களுக்கு இது வக்காமே, நோரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏறக்குறைய எல்லா வகையான ஃபுட்டுகளையும் நம்ம எப்படி கீரை இனங்களை சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து கடல் பாசி இனங்களை ரெகுலராக சேர்த்துக்கிறோம். இப்போ இது பார்த்தோம்னு சொன்னா ஸ்பைரல்னாவே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 கிராம் பெர் டே நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 65% வரைக்கும் அதுல புரோட்டீன் இருக்குது. இது இல்லாம வேற சில சத்துக்களும் நம்ம இன்னைக்கு லெவல்ல ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆர்த்ரைட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய சகல இதுகளுக்குமே 90% நோய்களுக்கு வந்து இன்னைக்கு நியூட்ரியன் டெஃபிஷியன்ட் டிசார்டர்ஸ்ங்கிறாங்க. ஏன்னா நம்ம உணவு முறை வந்து ஆர்கானிக் பேஸ்டு, பாஸ்பரஸ் பேஸ்டு, பொட்டாசியம் பேஸ்டு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. மற்ற நியூட்ரியன்ஸ் கிடைக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா செல்ஸ் வந்து அதை ரீஜெனரேட் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இல்லாததுனால நம்ம வந்து பல நோய்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ இந்த ஸ்பைரல்லாம் இந்த மாதிரி இயற்கை கடல் நீரை ஒட்டி கடல் நீரை வாங்கி வளரக்கூடிய இந்த மாதிரி பாசி இனங்கள் வந்து எல்லா சத்துக்களையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால அதனுடைய சத்துக்கள் கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ டிசீஸ் அவ்வளவுமே அட்ரஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மைக்ரோ பாசிகள் மூலியமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு சார். அடுத்து ஃபுட்டா மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபீடு இன்னைக்கு பார்த்தோம் சொன்னோம்னா அனிமல் ஃபீடு எங்கேயுமே கிடைக்கல, வேண்டிய அளவுக்கு கிடைக்கலைங்கிறதுனால வந்து ஏறக்குறைய அனிமல் வளர்ச்சியை வளர்க்குறதே விட்டுட்டாங்க நிறைய பேர். இப்போ வந்து ஏன்னா ஃபீடு வேண்டிய அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஆல்கே அதன் மூலம் என்னன்னா இப்போ ஃபுட்டா மட்டும் இல்லை ஃபியூவலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மைக்ரோ ஆல்கே வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம இந்த ஆல்கே வளர்க்குறதன் மூலம் ஏறக்குறைய இப்போ கான்ல இருந்தால் மெயினாக பயோஃபியூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இப்போ ஒரு பெரிய அளவில் பயோஃபியூல் பற்றி பேசணும்னாவே இது கான் பேஸ்டு பயோஃபியூல் தான் இருக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஆமணக்கன் பேஸ்டு இது பண்ணாங்க. அது அது டெக்னாலஜிக்கலாக அதை கொஞ்சம் சரியான முறையில் நம்ம அப்ரோச் பண்ணாததுனால அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக வரல. அப்போ பார்த்தோம்னா இந்த காட்டிலும் ஏறக்குறைய ஆல்கே பேஸ்டு பயோஃபியூவலுக்கு போனோம்னா அது 400 மடங்கு அதிகமான ஒரு ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து கான் விளைவிச்சு அதன் மூலம் பயோஃபியூவல் எடுக்கிறத காட்டிலும் அல்லது நம்ம ஆல்கே மூலமா பயோஃபியூவல் எடுக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுல 1 லிட்டர் கிடைக்குன்னா இதுல 400 லிட்டர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 400 500 லிட்டர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. சரி, ஆயில் எடுத்தாச்சு. ஆயில் எடுத்தது போக பாக்கி இருக்கிறது போக அவ்வளவு புரோட்டீன். அந்த புரோட்டீன் அப்படியே நம்ம ஃபீட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணலாம், அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் சார். அப்ப என்னன்னா இந்த கார்பன் மேல இருக்கக்கூடிய கார்பன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு பக்கம் நமக்கு வேண்டிய இன்னைக்கு ஃபியூவல் ரெக்குயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுது, இன்னொரு பக்கம் வந்து அனிமல் இதுகளையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஃபியூவல் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி இது ரெண்டும் ஒரு பெரிய மேஜர் சேலஞ்சஸ் இருக்க போகும் சார். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கன்வென்ஷனல் ஃபுட் ப்ரொடியூசிங் மெத்தட்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காம இந்த மாதிரியான ஒரு பேரலல் ஃபுட் இப்போ ஓரளவுக்கு மக்கள் மில்லட்ஸ் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இதே மாதிரி இந்த கடல் உணவு பாசி உணவு இதெல்லாமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொண்டு போயிட்டோம்னா நம்ம நிறைய எடுக்க வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரல் லெவலில் ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே 10 கிராம்ஸ் பெர் டேங்கிற லெவலில் எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து அன்னைக்கு வேண்டிய அந்த ஒரு கேலரி ரெக்குயர்மெண்ட்டை தவிர பாக்கி ப்ரோட்டீன், ஃபேட், கார்பு மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும் சார். இது இல்லாம விட்டமின்ஸ், மினரல்ஸ், வைட்டமின் சி தவிர பாக்கி சகல விட்டமின்ஸ்களும் கொஞ்சம் அதுல கிடைச்சிருக்கு சார். அஃப்கோர்ஸ் பி ஃபார்ம் வந்து கொஞ்சம் அனலாக்ஸ் மாதிரி இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வெளியிலிருந்து எடுத்துக்கலாம். இது தவிர வேற கொஞ்சம் நம்ம இவ்வளவு பல்கா சாப்பிட வேண்டிய இடத்துல ஒரு 4 மடங்கு சாப்பாடு, பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பாசி இதை மட்டும் சாப்பிட்டும் ஏறக்குறைய நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாகவே வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சார். இன்னைக்கு சுகர்லாம் ஒரு பெரிய மேஜர் டிசீஸ்னு நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். சுகர் வந்து பியூர்லி கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை பேஸ் பண்ண ஒரு டிசார்டர் சார். அப்போ நமக்கு அசிடிட்டி ஒரு ஜீரண கோளாறுன்னு ஆரம்பிக்கிறப்பே அது வந்து கார்போஹைட்ரேட் டிசார்டரில் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தின டிசார்டர் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக போக ஒரு ஸ்டேஜ் என்னென்னா அது பேன்கிரியாஸ், இன்சுலின் இதெல்லாமே வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாத ஸ்டேஜ் போகிறப்ப வந்து என்னென்னா அது வந்து டயபெட்டிக்ன்ற லெவலுக்கு வந்து இவால்வ் ஆகுது சார். அப்போ நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல்ஸை வந்து கொஞ்சம் மாற்றணும்னா அது நமக்குமே நல்லது, பிளானட்டுக்குமே நல்லது. எப்பவுமே லோயர் ஃபுட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறப்ப ஏன்னா இப்போ வந்து ஒரு 100 கிலோ பிளான்ட்டை சாப்பிட்டு 1 கிலோ ஆடு நம்ம உற்பத்தி கிடைக்குது சார்.
1 கிலோ ஆடை சாப்பிட்டு இப்ப சிங்கம் 100 கிலோ ஆடை சாப்பிட்டு ஒரு சிங்கம் இப்படிங்கிற கதையில இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் நம்ம வஞ்சிரம் மீன் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா 100 ஒரு டன் பிளாங்டான ஒரு 100 கிலோ பிளாங்டான சாப்பிட்டு ஒரு நெத்திலி மீன் வளரும். 100 கிலோ நெத்திலி மீனை சாப்பிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மத்தி மீன், சால மீன், இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது வளரும். 100 கிலோ சால மீன், மத்தி மீன், இதுகளை சாப்பிட்டு 1 கிலோ வஞ்சர மீன் கிடைக்கும். அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா 1 கிலோ வஞ்சர மீன் எடுக்கிறப்ப நம்ம பிளாங்டான் பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய 10 டன் பிளாங்டான சாப்பிட்ருக்கோம். அப்ப இந்த 10 டன் பிளாங்டான்ங்கிறது ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு உணவு தேவையை அதை நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனா அதை நம்ம மீனா எடுக்கிறப்ப மேல டாப் மோஸ்ட் டயர்ல இருக்கக்கூடிய ஃபுட் டயர்ல இருக்கக்கூடிய மீனா எடுக்கிறப்ப அது ஒரு நாளைக்கு உண்டான உணவா மாறிட்டு. அதனால இப்ப லோயர் மோஸ்ட் ஃபுட் செயின் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம்ங்கிறப்ப நம்ம அதுக்காக நான்வெஜ் எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. பட் மேக்சிமம் நம்ம ஒரு வெஜிடேரியனிசமா போகிறப்ப இந்த மாதிரி பாசி உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம், பிளானட்டோட ஹெல்த்துக்கும் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் இன்டைரக்ட்லிங்கிற மாதிரி தான் அது ஒரு அர்த்தம் கொடுக்குறேங்க சார். அடுத்து இந்த ஃபீடுக்காகவும் இது யூஸ் ஆகுது. இப்ப இதை நம்ம ஃபீடா கொடுக்குறப்ப, பாசினங்கள் ஃபீடா கொடுக்குறப்ப நம்ம இப்ப ஆஸ்திரேலியாவில எல்லாம் என்ன ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அனிமல்ஸ் அதனுடைய டைஜஸ்டிவ் பேட்டர்ன்ல நிறைய மீத்தேனை எமிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த மீத்தேன் தான் இப்ப அடுத்த கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் பல மடங்கு ஹீட்டை வாங்கி வைக்கக்கூடியது மீத்தேன். அந்த மீத்தேன் இப்ப 30% ஆஃப் த மீத்தேன் ப்ரொடக்ஷன் நம்ம அனிமல்ஸ் வருதுங்கிறாங்க. அது அந்த ஃபிளாட் ஃபாஸ்ட்ல இருந்து இன்னொன்று என்ன பர்பிங், அந்த எதிர்கழிச்சு இது பண்ணக்கூடிய அந்த ஒரு மூச்சு விட அந்த வெளிப்பாடு மீத்தேனா வெளிவருது. அந்த ஒரு ஏப்பம் விடுற சூழ்நிலையில அந்த வெளிவரக்கூடிய மெயின் கேஸே மீத்தேன் தான். இப்ப இந்த கடல் பாசி இனங்களை அதுக்கு உணவா சேர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த மீத்தேன் ஜெனரேஷன் நல்லாவே சைசபிளாவே குறையுதுங்கிறத ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாம இப்ப அனிமலுடைய வேஸ்ட் மெட்டீரியல், ஃபீக்கல் மெட்டீரியல் போயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய மீத்தேன் ஜெனரேட் ஆகுது. அந்த மீத்தேனுடையும் நம்ம இந்த கடல் பாசி இனங்களை நம்ம கலக்கிறப்ப அதுல இருந்து வரக்கூடிய மீத்தேனையும் குறைக்கலாம், சைசபிளா குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் பெருசா கண்டுபிடிச்சு இப்ப வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்துகள்ல ஆன்டி கேன்சர், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாமே நிறைய ட்ரக்ஸ் கடல் பாசி இனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கடல் பாசி இனங்கள் இது மட்டும் இல்லாம இப்ப பொல்யூட்டன்ட், இப்ப அக்வாகல்ச்சர்லாம் நியர் சோர்ல பண்றோம் அப்படிங்கிறப்ப அக்வாகல்ச்சர் ஒரு பெரிய பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் வருது. என்ன மெயின் பொல்யூட்டன்ஸ் என்னன்னா ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், நைட்ரஜனஸ் வேஸ்ட், ஆர் பாஸ்பாட்டிக் வேஸ்ட், இதுதான் பொல்யூட்டன் வரப்போகுது. இதை எடுத்துக்க வளரக்கூடிய பக்கத்திலேயே ஐஎம்டின்னு சொல்லிட்டு இன்டெகிரேட்டட் ட்ரோபிக் அக்வாகல்ச்சர் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி பாசி இனங்களை நம்ம வளர்க்கறது மூலம் ஏறக்கூடிய ஏன்னா அது எந்த அளவுக்கு பயோமாஸா மாறுதோ அந்த பயோமாஸுங்கிறது அடுத்து கார்பனுடைய இன்னொரு வடிவம். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பனை எடுத்துட்டு அது பயோமாஸா மாறுது. அப்ப இந்த பயோமாஸ் ஏறக்குறைய ஒரு பெரிய அளவுல கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சார். அதனால என்ன ஆகுதுன்னா இப்ப அந்த ஏறக்குறைய கடல் ஓரங்கள்ல 50 மீட்டர் டெப்த் இருக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் இந்த கடல் பாசினங்கள் வளரும். அதுல கடல் இந்த ஒரு இதை நம்ம பெரிய அளவுல குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் சொல்றோம் சார். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா இப்ப பாசி இனங்கள் மெயினா என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு குறைக்கணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் ஆரம்ப காலத்துல 0.03% இருந்தது. இப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் எரால இப்ப 0.04% ஆயிடுச்சு. இது 0.1% அப்படிங்கிற லெவல் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும். என்ன இந்த மாதிரி பல கார்பன் டை ஆக்சைடுல ஒரு ஃபிராக்ஷன் என்ன ஆகும்னா கார்பன் மோனாக்சைடா மாறுது. அது அப்கோர்ஸ் டெம்பரேச்சர் பேஸ்டு பெரிய இது லெவலில் தான் மாறுதுன்னா கூட அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு என்ன செய்யும்னா ஆக்சிஜன் உட்கார வேண்டிய இடத்துல போய் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கொண்டு உட்கார வேண்டிய இடத்துல இது போய் உட்காந்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு ஆக்சிஜனையும் உட்கார விடாது. அந்த நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு லெவலும் கூடுறப்ப என்ன ஆகுது, ஆக்சிஜன் லெவலும் குறைஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கூட கூட கார்பன் டை ஆக்சைடு பெர்சன்டேஜ் கூட கூட ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் குறையுது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அவ்வளவு டிஸார்டர்ஸையும் நம்ம அதுல லிஸ்ட் பண்ற மாதிரி தான் ஏறக்குறைய கார்பன் இந்த ஒரு சூழ்நிலை அமையும் சார். இப்ப இந்த சூழ்நிலையில நமக்கு பாசி ஒரு வரப்பிரசாதம். ஆரம்ப காலத்துல ஒரு 3 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த எர்த்து ஃபார்ம் ஆகிறப்ப இந்த எர்த்துக்கு மேல 30% கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு சார். ஏறக்குறைய இன்னைக்கு இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கு.
ஆனா அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு இந்த எர்த்தை வந்து ஒரு ஹியூமன் ஹேபிடேஷனுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குனது ஒரு பெருமை யாரு சேரும்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. அதுதான் வந்து இந்த வேலையை பண்ணிருக்கு. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு ஆல்கேகிட்டே நம்ம சொல்யூஷன் தேடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு சார், நிறையவே இருக்கு. இது வந்து நம்ம இப்போ வெளியே வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு பயோகிரீன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பயோ ரியாக்டர்ஸ் சின்ன லெவலில் ஒரு ஆல்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடத்த எடுத்து அதில் வந்து இந்த பாசி உற்பத்தி பண்ண முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. அதன் மூலம் அவங்க என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பயோரியாக்டர்ஸை வச்சு அதுல பாசி வளர்க்கறதன் மூலம், ஏன்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அதிகம். நீங்க ஒரு பெரிய மரம் ஆலமரம் வளர்க்குற இடத்த ஒரு இப்ப ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரெக்குயர்மெண்ட் ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 550 லிட்டர் பெர் டே ஒரு நாளைக்கு. இந்த இதை உற்பத்தி பண்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 20,000 இலைகள் கொண்ட ஒரு பெரிய மரம் வேணும் சார். ஆமா, ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அளவுக்கு மரங்களை வச்சு ஒரு ரூம்குள்ள ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம், ஒரு 20க்கு 20 ரூம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல 4 ஆலமரம் உள்ள வைக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல ஏறக்குறைய 2000 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாசியை உள்ள வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அந்த ஆட்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்களோ அந்த பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ஒரு 20.8%. அந்த 20.8%ல இருந்து 14 வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்கும் சார். நம்ம ஹியூமன் பீயிங்கோட இது வந்து 14% குறையிற வரைக்கும் நம்ம வந்து தாக்கு பிடிக்கலாம். 14%க்கு கீழே குறைஞ்சதுன்னு சொன்னா நம்மளுடைய மூச்சு திணறல் இருந்து ஆரம்பிச்சு பயாலஜிக்கல் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு இப்ப ராத்திரி சில நேரங்களில் பார்த்தோம்னா அந்த ரூம்குள்ள படுத்துட்டு இருக்கிறப்ப ஏர்லி மார்னிங் முடிப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ரூம்ல கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆயிட்டு இருக்கும், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம எந்திரிச்சு போய் வெளியே நின்று ஏதாவது கதவு திறந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர்றோங்கிற பேர்ல வெளியே போறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறோம், கொஞ்சம் ஆக்சிஜன் என்ரிச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் ஆகிறப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. இப்ப நம்ம க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்ல எல்லாத்துலயுமே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடோட இம்பாக்ட், ஆக்சிஜன் குறைங்கிறதுனோட இம்பாக்ட் தெரியறது இல்லை. ஆனா க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்ல என்ன ஆகும்னா, திரும்ப 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 அந்த கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆக டெம்பரேச்சர் லெவல் கூடிக்கிட்டே போகும், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும் சார். எஸ்பெஷலி இந்த கார்பரேட் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மென்டல் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, பிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாமே குறையும். ஒரு மாதிரி தூக்கம் வரக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் போகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த ஆக்சிஜன் லெவல் குறையப்போ தான் நம்ம ஆண் வாயை திறந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கணுங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து அதனுடைய இன்டைரக்ட் ரெஃப்ளெக்ஷன்ஸ் தான். இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த பயோரியாக்டர்ஸ் வைக்கிறதன் மூலம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ஏறக்குறைய ஒரு 400 ஏக்ஸ் ஒரு அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்லயே கூட மரங்கள் வந்து சின்ன ஆரம்ப காலத்து மரங்கள் நிறைய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். அதுவே ஒரு வயசாக வயசாக என்ன ஆகும்னா, அதுல இருக்கக்கூடிய இலைகள்லாம் கீழே விழுந்து அது மக்கி திரும்ப அதுல இருந்து மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஒரு 2.5 வருஷம் வரைக்கும் ஒரு புது மரம் வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் சிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும்னா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த இலைகள் வந்து திரும்ப மக்கி கீழே இருந்து ஒண்ணு அது கண்டினியூஸா யூட்டிலிட்டியில இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அது வந்து உரமாவோ இதுவோ மாறிக்கிட்டு உபயோகத்துல இருந்ததுன்னு சொன்னா அது வந்து ஒரு கார்பன் சிங்கா இருக்கும். அது வந்து ஒரு இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்க்கு மிட்டிகேட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையும். இப்படி இல்லை, வயசான மெச்சூர்டு ஃபாரஸ்ட் 25 வருஷத்துக்கு உண்டான ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அது ஒரு 2.5 வருஷத்துக்கு உண்டான ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு 10 ஒரு மடங்கு தான் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த பாசிகள் நம்ம செயற்கையா வளர்க்கறதன் மூலம் இண்டோர் லெவல் சரி பயோரியாக்டர் மூலியமா இப்ப நாங்க வந்து இப்ப அதை அந்த ஒரு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்ப அந்த கம்பெனி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி அவன் இதுல இருக்கக்கூடிய கம்பெனி என்ன ஒரு ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 10க்கு 10ல இருக்கக்கூடிய ஒரு பயோரியாக்டர்ல நம்ம ஆல்கே வளர்க்கறதன் மூலம் ஒரு ஏக்கர்ல மரங்கள் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிட முடியும் அப்படிங்கிறத அவங்க தியரட்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஹைபாத்தட்டிக்கலா ப்ரூவ் பண்ண விஷயம் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிகலாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இண்டோர் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன பிராணா என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சென்னையில் ஒரு சின்ன யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். அதில் வந்து இந்த ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை கூட்டுறதுக்கு இண்டோர் பயாலஜிக்கல் ஆக்சிஜன், அதாவது வீடுகளுக்குள்ள வந்து நமக்கு வந்து இப்போ வந்து 21% அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டார்ட் அப் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்படி ஃபுட், ஃபீடு, ஃபெர்டிலைசர், அடுத்து வந்து நமக்கு இப்போ சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இங்க இருந்து உற்பத்தி பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க சார்.
அது பார்த்தோம்னு சொன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எடுத்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியிருந்தோம்னா சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இட் ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் டு ஃபிஷ் அமினோ ஆசிட் ஃபெர்டிலைசர். ஃபிஷ் அமினோ ஆசிட் ஃபெர்டிலைசர் வந்து இப்போ என் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட நான் இப்போ ஒரு பிஹெச்டி ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அந்த இதில் வந்து ஃபிஷ் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் ப்ளஸ் சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இது ரெண்டும் சேர்ந்து 3:6 அது ஒரு 6% இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறப்ப மற்ற இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை காட்டிலும் இது ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டியை கொடுத்துட்ருக்கு. இப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசேஷனுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு காலகட்டத்தில் சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் மக்கள் வாங்க ஆரம்பிச்சு அதனுடைய யூட்டிலிட்டியும் கூட ஆரம்பிக்கிறப்ப அதை செயற்கையாக வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அது எக்கனாமிக்கல் ப்ரொபோசனாக வந்துட்டு இருக்கும். அதனால அது செயற்கை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா எல்லா விதமான மெடிசன் தேவைகளையும் மருத்துவ தேவைகளையும் நம்ம ஆல்கே மூலியமா, ஏன்னா ஆல்கே பயோ இன்ஜினியரிங் உண்டான அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் உண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி சார். இப்போ ஃப்ளோரெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஹவர்ஸ்ல ஒரு தடவை அது ஃபுல் ஆயிடும். 3 ஹவர்ஸ்ல வந்து நம்ம அது பயோடீசலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கார்ன்லயோ மற்ற பொருட்கள்லயோ ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணி எடுக்க வேண்டிய பயோடீசலை ஒரு 3 ஹவர்ஸ்ல நம்ம ஆல்கே வளர்த்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகள் நம்மளுடைய பல விதமான என்விரான்மெண்டல் எக்கனாமிக்கல் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ற ஃபுட்டு, ஃபீடு, ஃபெர்டிலைசர், ஃபியூவல் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சோண்டு டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் மாத்திட்டு கொஞ்சம் வேலைகளை பண்ண ஆரம்பிச்சோம்னா சார். ஓகே சார். சார் ஏதாவது ஸ்பெஷல் டவுட்ஸ் இருந்தா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே, நன்றி டாக்டர் மணிகண்டவேலு சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அக்வாட்டிக் ஆல்கே என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றமும் நீர்வாழ் பாசி இனங்களும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள சென்னையில் உள்ள வசிக்கும் திரு ஹியூமட் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம் சார். ஆமா, சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன். வெரி வெரி ஹாப்பி சார். சந்தோஷம் சார். சந்தோஷம். எனக்கு என்னங்க இந்த சீ வீட்ஸ் வந்து கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி கண்டாமினேட் ஆகுதுன்னா அது எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் கண்டாமினேஷன் அல்லது வந்து ஏதோ சம் அதர் கெமிக்கல் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்? நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2 வந்து சார் இப்போ நம்ம சீ பத்தி தான் பேசுறோம். we have enough rivers and brooks. brooksனா சின்ன சின்ன ஓடைகள். அதுல வந்து brooksனா சின்ன சின்ன ஓடைகள். brooks அதுலயும் சில வீட்ஸ் அது வந்து நம்ம திங்க் பண்றதே இல்லை. ஆனா யூகேல வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ராஜெக்டா எடுத்திருக்கான் சார். ஏன்னா இதுதான் ஏன் இப்படி சொல்றேன்னா சார், இந்த சீ வீட்ஸை வந்து நான் கொரியாவில சாப்பிட்டுருக்கேன் சார். அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். டேஸ்ட் வெறும் இதுவே. அது மாத்திரம் இல்ல, வெரி சீப். நம்ம வந்து நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த கறி மீனை விட பேசாம இதே நமக்கு வந்து அவ்வளவு சீப். ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம், சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த ஆங்கிள் ஐ அம் டாக்கிங். கண்டாமினேஷன் பாசிபிலிட்டி இருக்கும் சார். 100% பாசிபிலிட்டி இருக்கு சார், இல்லைன்னு இல்லை. ஆனா இப்போ கண்டினியூஸாக சீவை பொறுத்தளவில் வந்து சார் வாஷிங் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்ல ஒரு வேவ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஒரு கண்டாமினேஷன் ஃப்ரீ ஏரியாஸும் நிறையா இருக்கும் சார் நம்மகிட்ட. இப்போ மண்டபம் கோஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஒரு வாஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன் இருக்குது நம்மகிட்ட. இப்போ ஒரு சில இடங்கள் தான் வந்து இப்போ சென்னை இந்த மாதிரி சிட்டிஸ் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஹைலி கண்டாமினேட்டட். மற்ற இடங்கள் எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷனே சொல்லலாம். சீ வாட்டரை பொறுத்தளவில் அது உங்களுக்கு தெரியும், நிறைய இதுக்கு வந்து பாக்டீரியல் நம்ம லோடை குறைக்கிறதுக்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சால்ட் யூஸ் பண்ணுவோம். ஈவன் தசாவதாரத்துல எல்லாம் கூட என்ன யூஸ் பண்ணுவேன், அந்த வைரஸ்க்கு வந்துட்டு டம்ப் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி சீயை பொறுத்தளவில் நமக்கு வந்து பெரிய அந்த பாக்டீரியல் கண்டாமினேஷன் இது எல்லாமே வந்து ஏறக்குறைய அதுவே நேச்சுரலாகவே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கிளீனர் என்வரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மூரிங் சொல்லுவோம் சார், அந்த மாதிரி மூர் பண்ணி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல we can have the seaweeds அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து சில இடங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து அவாய்ட் பண்றது நல்லது சார். இப்போ எண்ணூர் பெல்ட்டு, கல்பாக்கம் பெல்ட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
மற்றபடி மண்டபம் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சி வந்து கம்பேரிட்டிவ்லி பிரிஸ்டைனா இருக்கு. நல்ல ஃப்ளஷிங் இருந்துட்டு இருக்கு சார். அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம சீவீட்ஸ் வந்து நிறைய வளர்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த சீவீட்ஸ் எல்லாம் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் சார். ரிவர் சார், ரிவர் பத்தி கேட்டேன். ரிவர் பீச் இஸ் தேர் ரிவர் பாசிபிலிட்டி? அதுவுமே எடுத்துக்கலாம் சார். ரிவர்ல இருக்கக்கூடிய இப்ப தண்ணியில வளரக்கூடிய கீரைகள் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அந்த கீரைகள் வந்து நமக்கு நிறைய கீரைகள் வந்து நம்ம இவர்களே சொல்லியிருக்காங்க சார். மருத்துவ குணங்கள் உள்ள கீரைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய உடம்பு குளிர்ச்சிக்கு இப்ப தாமரையே வந்து ஒரு பெரிய மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை தான் சார். நமக்கு தாமரையில் வந்து ஹார்ட் இஷ்யூஸ்க்கு இருக்கக்கூடிய தங்கச்சத்து நிறைஞ்ச ஒரு நல்ல அருமையான ஒரு தாவரம். அதே மாதிரி இந்த 4 இலைகள் இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கப்ப புளிச்சக்கீரைன்னு சொல்லிட்டு, அது புளிச்சக்கீரை மேலே வளரக்கூடியது. அது இல்லாமல் தண்ணியில் வளரக்கூடிய சில கீரைகளும் இருக்கும் சார். அதையுமே நம்ம உணவாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி சார். அடுத்ததாக எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது சீவீட்ஸுக்கும் அக்வாட்டிக் ஆல்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சீவீட்ஸ், அக்வாட்டிக் ஆல்கே. சீவீட்ஸ்ங்கிறது ஒரு மிஸ்நாமர் சார். ஆரம்ப காலத்துல வந்து அதை வந்து ஒரு வீடா பார்த்துருக்காங்க. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் தான், ரெண்டுமே அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் பேசிக்கலா. ஓகே. இதை வந்து சீவீட்ஸ்ங்கிறது ஒரு மிஸ்நாமர் சார். ஓஹோ சார். ரெண்டுமே ஒண்ணுதான். மேக்ரோ ஆல்கே, மைக்ரோ ஆல்கேன்னு தான் நம்ம பிரிக்கிறோம். அக்வாட்டிக் ஆல்கேல 2 கிளாசிபிகேஷன் உண்டு சார். மேக்ரோ ஆல்கே இது ஒரு சைஸ் வந்து அதுக்குள்ள மைக்ரோஸ்கோபிக்கா பார்க்க முடியாது, நேரடியாக பெருசு இருக்கக்கூடியது. அது ஈவன் மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் அளவில் கூட இருக்கும் சார். 500 மீட்டர்ஸ் 600 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கேவே இருக்கும். மைக்ரோ ஆல்கே வந்து நமக்கு கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரி இருக்கும் சார். யாருக்கும் லெஸ் தேன் மில்லிமீட்டரா இருக்கும். ஓகே. அதாவது இந்த ஆல்கே, சி ஆல்கே, அதோட இப்போதைய நிலை என்ன? அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது? இப்போ வந்து நம்ம வந்து மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோ சைனாவோ மற்ற கண்ட்ரிஸ் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சார். ஃபுட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதன் இந்த ரிசோர்ஸை வந்து நானும் நம்மகிட்ட வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சார். இப்போ தான் வந்து இந்த ஐஎம்டின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ட்ரோபிக் மேரிகல்ச்சர் சிஸ்டம் சொல்லிட்டு, அக்வாகல்ச்சர் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி மசல்ஸு ப்ளஸ் சீவீட்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து இப்போ கவர்மெண்ட்டுமே வந்து இடையில வந்து பெப்சி கம்பெனி வந்து அங்கே மண்டபம் ரீஜனில் வந்து இந்த கப்போஃபைகஸ் சால்வரேஷன் அது வந்து ஒரு ஃபாரின் வெரைட்டி சார். அந்த வெரைட்டி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. அதை வந்து அக்வாகல்ச்சர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே வளர்த்திட்டு இருந்தாங்க. அது வந்து பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்காக வேண்டியது ஃபெர்டிலைசராக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நல்ல பொட்டாசி ரிச் ஃபெர்டிலைசர் அது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. வந்து சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் பார்க்குறாங்க. ஆனால் மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் நல்ல வெரி குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக பார்க்குறாங்க. நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இதுகள் எல்லாமே வந்து சீவீட்ஸில் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டுகள் வந்து, அதனால அந்த ஸ்கோப் நிறைய இருக்கு சார். நிறைய ஸ்டார்ட் அப் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேட்டர் ஆஃப் இன் அடுத்த 50 yearsல we will be depending totally on sea for our food. தென் இது வந்து சீவீட்ஸ் அல்லது ஆல்கேல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக சொல்றீங்க. பொதுவாக இப்போ ஹெர்ப்ஸ் அத மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் அல்லது சத்துக்கள் உள்ளதுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சிடுச்சு. எல்லாரும் மருத்துவரை கேட்காமலே அவற்றை எல்லாம் உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. உணவே மருந்துங்கிற கான்செப்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கோம் சார். ஆமா, போயிட்டு இருக்கோம். பட் இந்த சீவீட்ஸ் அல்லது அக்வாட்டிக் ஆல்கைக்கு அந்த நிலை இருக்குதா இன்னைக்கு? ஏன் இல்லை? இல்லை என்றால் ஏன் இல்லை? சார் உண்மைதான் சார், உண்மை. அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் தெரியல சார். அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது இப்போதான் கொஞ்சம். எப்பயுமே அவங்க மூலியமாக நமக்கு வந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் சார். எந்த ஒரு விஷயமே வந்து ஈவன் மஞ்சள் முதற்கொண்டு அவங்க கொண்டு வந்து கேப்சூல் அடைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதில் குறுக்குமீன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இப்போ காலங்காலமாக மஞ்சளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இந்த கடல் சார்ந்த உணவுகளில் வந்து அவ்வளோ ஒரு பரிச்சயம் ஏற்படுத்தலை சார். அது வந்து ஃபிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு நாம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்கல இல்லையா சார்? கொடுக்கல சார், இன்னும் கொடுக்கல. எப்பயுமே வந்து இப்ப நான் இறால்லாம் எங்க ஊர்ல எல்லாம் வந்து சார் ஆரம்ப காலத்துல நான் இங்க ஸ்டூடெண்டா போய் ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இறால் சாப்பிட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் இந்த பூச்சி பள்ளி இந்த சைனாக்காரங்க சாப்பிடுறவங்க இதை போய் நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் இந்த ஹிண்டர்லாண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கடல் சார்ந்த உணவுகளை பத்தின ஒரு பரிச்சயம் இன்னுமே தெரியல சார்.
ஸ்பைர்லா பற்றி ஏற்கனவே நான் ஒரு 10 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னுமே மக்கள் வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தும் கூட அதை ஒரு உணவாக ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னல் காரம் உப்பு புளின்னு சொல்லிட்டு அது ஒரு தூக்கலா அது ஒரு டேஸ்ட்ல கொஞ்சம் குறைஞ்சா கூட இந்த ஹோட்டல்னு தேடி போய் சாப்பிட்ற நிலைமை தான் இருக்குமே தவிர நியூட்ரிஷன் பேஸ்டா சாப்பிடக்கூடிய நிலைமைகள் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் சார். அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து வந்திருக்கிறார். சார் நம்ம சாப்பிடக்கூடிய ஆல்கே எல்லாம் மைக்ரோ ஆல்கேவா மேக்ரோவா சார்? ரெண்டுமே இருக்கு சார். மேக்ரோ ஆல்கேலையும் சாப்பிட்றதுக்கு இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நான் போட்டது பூராமே மேக்ரோ ஆல்கே சார். இது இல்லாம ஜப்பான்ல எல்லாம் வந்து குளோரல்லா வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க சார். கேப்சூல்ஸா எடுத்துக்கிறாங்க, டேப்லெட்டா. ஸ்பைரலாவும் நிறைய கன்சம்ஷன் போயிட்டு இருக்கு சார். நம்ம இப்போ 2000 ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் 10 கிலோ சேல்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு ஏறக்குறைய 10 டன் தமிழ்நாட்டில் மட்டுமே உற்பத்தி ஆகுது சார். சைலண்டா மக்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார். கால்நடைகளுக்கு எல்லாம் தீவனமா இதை கொடுத்தது மீத்தேனுக்கு கண்ட்ரோல் ஆக சொல்றாங்க. அது எப்படி சார்? அது அதாவது நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணோம் சார். ஏறக்குறைய 3% வரைக்கும் இன்கார்பரேட் பண்ணுறப்ப இது ஸ்பைரலாவுக்கு நாங்கள் வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கலர் மீன்களுடைய கலர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்கு ஒர்க்குகள் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ வந்து 3%, 6%, 9% வரைக்கும் வந்து ஸ்பைரலா இன்கார்பரேட் பண்ணி கொடுத்தோம். 3%லேயே அதனுடைய கலர் நல்லா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுறப்ப தான் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது ஏன் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு இதாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பைரலா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 3% போகிறப்ப இவங்க ஃபீல்ட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்ட் வைஸ் அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு 1% அதில் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்தாவே அதனுடைய இம்யூன் ஸ்டேட்டஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். மில்க் ப்ரொடக்ஷன் நல்லா கூடியிருக்குங்கிறதுக்கு ரிப்போர்ட் இருக்கு. இன்னைக்கும் வந்து ஆர்னமெண்டல் பீஸ் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ரேஸ் ஹார்சஸ் எல்லாத்துக்குமே ஸ்பைரலா ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஏறக்குறைய எங்கெல்லாம் வந்து ஹை அண்ட் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதோ அனிமல் ரியரிங்ல அங்க எல்லாமே ஸ்பைரலா வந்து டிஃபால்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க சார். கால்நடையில இருந்து பசுல இருந்து வெளியே மீத்தேனு எப்படி கண்ட்ரோல் ஆகுது? இது உள்ள போனதா? இதுக்கு வந்து சார் என்னன்னா இதுல வந்து புரோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ காம்பவுண்ட் இருக்கும் சார் சீவீட்ஸ்ல. அந்த ஒரு ஸ்பெசிபிக் சீவீட்ஸ்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கார்போஹைட்ரேட்டை வந்து கவுண்ட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு காம்பவுண்ட் ஏதோ அதுல இருக்குது. அந்த காம்பவுண்ட் வந்து ஃபீடோட மிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்கனவே 33% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுதுங்கிறது அந்த ரிசர்ச் பேப்பர் வேணால் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து தரேன் சார். அந்த ஒரு பேப்பர் இருக்குது. அது இல்லாமல் அந்த பூ மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, வீக்கல் மெட்டீரியல் இருக்குது, இப்போ சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்துலேயும் இந்த சீவீட்ஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணி ஏதாவது இது பண்ணுறப்ப அந்த ஸ்ப்ரே பண்ணுறப்ப சாணத்துலேருந்து கிளம்பக்கூடிய மீத்தேன் அளவையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க சார். ஏன்னா இன்னைக்கு மேஜர் இஷ்யூ கால்நடைகள் வளர்க்குறதுல வந்து 2 மேஜர் இஷ்யூ என்னன்னா அதுக்கு வேண்டிய தீவனம் கிடைக்கல ஒரு சைடு, இன்னொரு பக்கம் அது மீத்தேன் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. நியர்லி ஒரு 30 to 33% ஆஃப் மீத்தேன் ப்ரொடக்ஷன் வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் கேட்டில் ஹெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதை வந்து சீவீட்ஸ் மூலியமா நம்ம கட்டைல் பண்ண முடியும்னு இப்போ ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டில் வந்து சீவீட்ஸ் இன்கார்பரேட் பண்றது மூலம் அந்த பர்பிங் மீத்தேன் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ மீத்தேன் இருக்கிற அந்த கார்பனை இந்த சீவீட் எடுத்துக்கிறதுனால அது மீத்தேன் ப்ரொடக்ஷன் கம்மியாகிற மாதிரி கான்செப்டா சார் இது? இல்லைங்க சார், அந்த மீத்தேன் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, மீத்தேன் ஜென்ரேட் ஆகிறப்ப மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் ஒரு அதிகமான டெம்பரேச்சர் ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். இப்போ வந்து அந்த இந்த இது ரூமினன்ஸுக்கு இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தில் வந்து உள்ளே வந்து மீத்தேன் ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த இது வந்து நல்ல ஒரு அனரோபிக் சேம்பருக்குள்ளே போய் அந்த மெட்டீரியல் எல்லாம் ஸ்டோர் ஆகி நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கேயே வந்து மீத்தேன் வந்து எப்பயுமே ஒரு அனரோபிக் கண்டிஷனில் ஜென்ரேட் ஆகும் சார். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரோபிக் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல் கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேட் ஆகும். அனரோபிக் கண்டிஷனுக்கு போகிறப்ப மீத்தேன் ஜென்ரேட் ஆகும். இது அனிமல்ஸை பொறுத்தவரை அதுவும் எஸ்பெஷலி ரூமினன்ஸை பொறுத்தவரை 4 சேம்பர்ஸ் இருந்து அந்த டைஜஷன் நடக்கும் சார். அப்போ அந்த மாதிரியான கான்டெக்ட்ல மீத்தேன் ஜென்ரேட் ஆகுது. அப்போ வந்து இந்த ஃபீட்ல வந்து நம்ம சீவீட்ஸை இன்கார்பரேட் பண்ணுறப்ப அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பவுண்ட் ஒன்று போட்டிருக்காங்க சார், இந்த ப்ரோமோ ஃபார்ம் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெட்டீரியல் என்ன ஆகுது, இட் இன்ஹிபிட்ஸ் தி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. அந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மீத்தேன் ஜென்ரேஷன் சார். அந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டியை கட்டைல் பண்ணுது. இப்போ கார்னை வச்சு பண்றதை விட 300 மடங்கு 400 மடங்கு இது அதிகப்படுத்த சொல்றீங்க. இப்போ கார்னை வச்சு நம்ம மீத்தேன் அந்த சொல்றாங்க ஆயில் எடுக்கிறோம். இதை வச்சு எப்படி ஆயில் எடுக்கிறோம் சார்? இது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் சார். ப்ரொடியூஸ் பண்றதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இதுல லிப்பிட் மாலிகூல்ஸ் அப்படியே இருக்கும் சார். நமக்கு இப்ப மற்ற எண்ணெய் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி பிரிஞ்சு எடுத்துடலாம் சார். இனி வரக்கூடிய பீரியட்ல வந்து நமக்கு சாப்பிட்ற எண்ணெயை வந்து இதுல இருந்து வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னுடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு பண்ணுச்சு சார், சினிடிஸ்மஸ் சொல்லிட்டு ஒரு ஆல்கையில
அதுல இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான எண்ணெய் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சார். என்ன அதுல என்னன்னா ஒரே இது நம்ம பொரிக்க முடியாது, ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு கொண்டு போக முடியாது. ஆனா ஒண்ணு நம்ம பண்ற பெரிய பிளண்டர்ஸ் என்னன்னா சார், நம்ம எல்லா உணவுகளையும் பொரிச்சு சாப்பிட்றோங்கிறது ஒரு பெரிய பிளண்டர்ஸ். நம்ம ஒரு சாட்டிங்க்கு, ஒரு டாப்பிங்க்கு, இதுக்கு தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுமே தவிர, நம்ம என்ன பண்றோம், போட்டு பொரிச்சு திரும்ப அதே எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்றப்ப தான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம தாருக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டிக்கு கொண்டு போயிடும் எண்ணெயை. ஒரு தடவை ஹீட் பண்ணிட்டு திரும்ப ரீஹீட் பண்ணோம்னாவே இட்ஸ் ஈக்குவல் டு தார். நம்ம ரோடு போடுற தாரும் அதுவும் ஒண்ணுதான் சார். அதனால ஹீட் பண்ணாம சாப்பிடுற ஒரு சூழ்நிலை இருக்கும்னா நம்ம இந்த செமி டிஸ்பென்ஸ்ல உற்பத்தி பண்ணக்கூடிய ஆயிலே வந்து நமக்கு கிடைக்கும் சார். அது இட் கண்டென்ஸ் மோர் ஆஃப், இன்னும் நேனோ குளோராப்சிஸ் மரைன் என்வரன்மெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ல வந்து இட் கண்டென்ஸ் மோர் ஆஃப் EPA அண்ட் DHA. நம்ம சமையல் எண்ணெய் நமக்கு ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வேண்டிய ஆயில் வந்து ரீசனபிளா அதுல இருந்து எடுத்துக்கலாம் சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ சார் நம்ம சொல்லுங்க. இன்டோர்ல இந்த ஆல்கையை வளர்க்கும் போது நம்ம இந்த ஆக்சிஜன் டெவலப் ஆகுது, அதனால நமக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்றீங்க. இப்ப ஆமாம் சார். தாவரங்கள் வந்து இந்த மாதிரி நைட்ல எல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அப்படின்னு ஆமாம் சொல்றோம் இல்லையா? இதுவும் ஆமாம் அதே சார். மாதிரி வெளியிருந்தா நம்மளுக்கு ஆபத்து வருமா? கண்டிப்பா வரும் சார். இப்ப ரைட்ல ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்னா உள்ள வந்து கொஞ்சம் லைட் அது கூட இன்கார்பரேட் பண்றோம் சார். அந்த லைட் இன்கார்பரேட் பண்றப்ப அது கண்டினியூஸ் போட்டோசிந்தசிஸ் மோட்லயே இருந்துட்டு இருக்கும். அது ரெஸ்பிரேஷனும் நடக்கும், இல்லைன்னு இல்லை. பட் சூப்பர் சீடிங் தட் போட்டோசிந்தசிஸ் நடந்துட்டு இருக்கும் சார், லைட்டை வந்து அதோட அட்டாச் பண்றப்ப. பயோமாஸ் ஜென்ரேட் ஆயிரு, அந்த கார்பன் வந்து எக்ஸஸ் ஜென்ரேட் ஆகிற கார்பன் வந்து பயோமாஸா ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். அதை வந்து நம்ம கொஞ்சம் பீரியாடிக்கலா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடணும் சார். இப்போ ஒரு அதுக்கு நீங்க சொல்ற விஷயத்துக்காக வேண்டிய என்ன செய்யறோம், மேல பில்டிங் டாப்ல வந்து இதை பண்ணிட்டு 2 டியூப் மூலியமா என்ன செய்யறோம், உள்ள வந்து ஆக்சிஜன் ஃபிளஷ் பண்றோம். இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அப்படியே அதை கொண்டு போய் மேல இருக்கக்கூடிய பில்டிங் டாப்ல இருக்கக்கூடிய அந்த பயோரியாக்டர் பண்றோம் சார். இங்க சென்னையில் நாங்க இப்ப பண்ணிருக்கோம் சார். நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட வரலாம். ராணிப்பேட்டில் ஆக்சுவலா ஒரு சீவிட் இண்டஸ்ட்ரியே போயிட்டு நடந்துட்டு இருக்கு சார். ஒரு IIT கிராஜுவேட் வந்து அங்க ஒரு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு சார். ஸ்பைரல்னா வளர்த்துருக்காங்க சார், பெரிய லெவல்ல பண்றாங்க எங்க ஊர் பக்கத்துல. ஸ்பைரல்னாவிலையும் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது இல்லாம சீவீட்லயும் நம்ம இது இருக்கு இல்லையா, சோயாவில இருந்து புரோட்டீன் பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நைட்ரஜன் ஃபெர்டிலைசரா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அங்க. நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் சார் வந்து சென்னையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. சார் உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்து டாக்டர் மணிகண்டவேலு சார். நன்றி சார். முன்னாடியே நன்றி உங்க சார். நடத்திருக்கீங்க கிளாஸ், ஐ ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். இந்த சி ஆல்கே, சி வீடுன்னே சொல்லக்கூடாது, இங்க ஆமா, கரெக்டா சி வீடுன்னு சொல்லல, சி பிளான்ட், ஏன் அக்வாட்டிக் சி பிளான்ட். வீடு, சி பிளான்டா இல்ல சி ஆல்கே ஆர் ஏதாவது சம் என்ன சொல்றோம் அத, அந்த மாதிரி ஒரு கரெக்டா ஒரு வேர்டை கொண்டு வரணும். ஏன்னா வீடுன்னே அக்வாட்டிக் கூட பிளான்ட்ஸ்னு கொண்டு வீடுனா வரலாம் சார். அக்வாட்டிக் பிளான்ட் அவுட் ஆஃப் பிளேஸ், வீடுனா அது தேவையில்லாதது. அது அப்கோர்ஸ் நீங்க உண்மைதான். நல்லா கரெக்டா சொன்னீங்க, அதை மாத்தணும். அது சி வீடு இல்லாம இங்க எங்க ஆமா. ஸ்டேட் பேங்க்ல பெப்சிக்கு வச்சு பண்ணோம் அங்க நம்ம ம். அந்த இந்த தஞ்சாவூர் பேராவூர் ம். ம். பட் அது எவ்வளவு தூரம் இருக்குதுல, முன்னாடி இதே சேம் திங் ஐ திங்க் ஐ ஹவ் டோல்ட் யூ. ம். இந்த சீவீட்ல இப்போ பாத்தீங்கன்னா சிலர் சொல்றாரு, அவரு மிஸ்டர் ஹெர்பர்ட் சொன்னார், இந்த ஆத்துல இதுல எல்லாம் கிரீக்ல எல்லாம் வருது, தண்ணி வருது, அதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு அந்த ஆல்கேலாம். பட் அது நமக்கு கண்டாமினேஷன் வந்துச்சுன்னா ஹெவி மெட்டல் வந்துடாத. அதே மாதிரி இப்ப மண்டம் ஏரியா பெஸ்ட் ஏரியான்னு சொல்றீங்க, சென்னை ஆமா சார். பக்கத்துல எல்லாம் வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டங்கிறீங்க, கரெக்ட் தான். ஆமா. நிறைய இந்த கழிவெல்லாம் போகுது, இண்டஸ்ட்ரீஸ். சிவேஜ் எல்லாம் போகுது, ம். போய் அதெல்லாம் பண்ணி அதில் ஒரு வழி ஆயிடுச்சு. மீனே மோசமா தான் இருக்கு அப்படின்னு ஆமா. சொல்றாங்க. அங்க பிடிக்கிற மீன் சாப்பிடுறாங்க அப்கோர்ஸ். இந்த கண்ட ஹெவி மெட்டல்லாம் வருமா இதுல? அதை இப்ப அதை நம்ம குக் பண்ணா கூட மெட்டல்லாம் எடுக்க முடியாது. மேபி வி மே லூஸ் சம் நியூட்ரியன்ஸ். ஆனா அதை எப்படி நம்ம இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், இப்ப ஜப்பானா கொரியாவோ ஈவன் தாய்லாந்து இங்கெல்லாம் ஒண்ணு நிறைய பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரல நமக்கு. அதாவது இந்த நம்ம கொத்தமல்லியோ மற்ற இது மாதிரியோ போட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரி இன்னும் வரல. அதுக்கு என்ன ஏதாவது நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா உங்க சைட்ல இருந்து? இல்ல நம்ம ஃபிஷரிஸ் இன்ஸ்டிடியூட், ஐ மீன் யூனிவர்சிட்டில இருந்து சிவிடின்னு சொல்லிட்டு இப்ப பொன்னேரியில பாத்தீங்கன்னா நிமிஷ்னு ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்கேன். சிவிட்ல வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிருக்காங்க சார். சரி, குர்குரே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்றாங்க. சரி சரி இது சரி மட்டும் பண்ணாம நம்ம வழக்கமா ஆட் பண்றதுல ஒரு 5% to 10% வரைக்கும் ஆட் பண்ணிருக்காங்க. சிவி டீ கொண்டு வந்திருக்காங்க சார். நான் ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு டீ. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஜப்பான்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இந்த கேன்சர் செல்ஸோட மெட்டாஸ்டேஜ் இருக்குல்ல சார், அதை செக் பண்ணுது அப்படிங்கறத வந்து
ஆமா prevents growth, further growth or ஃபர்தர் growth அது மெட்டல் ஸ்டேஜ் போய் அடுத்த இடத்துல போய் உட்கார்ந்து ஃபர்தர் growth இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆமா. ஸ்டேஜ்லயே கர்டைல் பண்ணுதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓ இட்ஸ் வெரி குட். பட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு தான் அதுக்கு கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சர் வந்துச்சுன்னா வந்ததுதான். எங்க சொந்தக்கார அம்மா இந்த மாதிரி த்ரோட்டா ஏதோ கேன்சர் இப்போ அட்வான்ஸ் ஆயிட்டு இன்னும் ஒன்றும் பண்ண முடியல, சாப்பிட முடியல, அப்படியே கிடக்குறாங்க படுத்து. அந்த ஸ்டேஜ் எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜே கண்டுபிடிச்சாச்சுன்னா ப்ராப்ளி நம்மளே ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும். ப்ராப்ளி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பழக்கத்தை கொண்டு வரணும். இப்ப நம்ம அந்த டீ இந்த டீ எல்லாம் நிறைய குடிக்கிறாங்க இல்லையா, ஹெர்பல் டீ எல்லாம் நிறைய, அதே மாதிரி இது கூட கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குள்ள ப்ரொமோஷன் ஆஃப்கோர்ஸ் நம்ம சாப்பாடு இதை மாத்திக்கிறணும். நிறைய இதுல இருக்கு இப்போ. வெஜிடேரியன் போனோம்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் வந்து ஆமா, ஒரு ஸ்டேஜ் ஒரு ஏஜ் வந்த பிறகு வி ஷுட் ஸ்விட்ச் ஓவர் டு மெயினா வெஜிடேரியன் தான். இப்போ பல்லெல்லாம் போகுது, உள்ள போய் இருந்துக்கிறது எல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாம டைஜஷன் வேற இல்லாம சைடு எஃபெக்ட்லாம் வரலாம். ஒரு அளவுக்கு சாப்பிடலாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது. அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் ஒரு ஸ்டேஜ் வருது நமக்கு இல்லையா. அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து நம்ம சாப்பிடணும். இந்த வெஜிடேரியன் இது சரிங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொல்லிடுறேன் சார். நான் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க சார். இந்த ஹெர்பல் கான்செப்ட்ஸ்ன்றப்ப நீங்க வந்து நீங்க ஒரு இப்போ ஃபைட்டோ பிளாங்டான்ல வந்து ஒரு நேனோகிராம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு அது ஒரு சின்ன ஜூ பிளாங்டான் சாப்பிடும். பிளாங்டான் சாப்பிட்றப்ப அதனுடைய பாடியில வந்து மற்ற எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் மேல போக ஃபுட் டயர்ல. ஆனா இந்த ஹெவி மெட்டல் என்னாகும் அக்குமுலேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப்போ ஃபைட்டோ பிளாங்டான்ல 1 நேனோகிராம் இருக்கிறது ஜூ பிளாங்டான்ல 1 மைக்ரோகிராம் ஆகும். ஜூ பிளாங்டான்ல இருந்து ஃபிஷ்ஷுக்கு வர்றப்போ 1 மைக்ரோகிராம்ங்கிறது 1 மில்லிகிராம் ஆயிரும். ஆக ஒருத்தர் நீங்க பெரிய டாப் மோஸ்ட் டயர்ல இருக்கக்கூடிய மீனை சாப்பிடுறப்ப இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை காட்டிலும் ஆல்கேல இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் 100 times லெஸர் சார். சரி 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 ரைட் ரைட். அந்த மாதிரி நமக்கு we also want a good food. ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதை சைடு எஃபெக்டா வேற எதுவும் வரக்கூடாது நமக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பாத்துக்கணும். ரொட்டீனா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸை காட்டிலும் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன இருக்குன்னே தெரியாது போங்க. மருந்து அடிக்கிறாங்க. இப்ப நீங்க கத்திரிக்காய் எல்லாம் நீங்க வளர்க்கிறப்ப 10 தடவை இதை மருந்து அடிச்சு கொண்டு வர்றாங்க. முக்கியதான் எடுக்காங்க செடியில. என்ன கண்டாமினேஷன் வந்து நமக்கு ஒண்ணும் பெருசு இல்லை சார். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் அதுதான் ரொம்ப ஃபேமஸ், அதைத்தான் சாப்பிடுவாங்க. ஆனா அதுக்கு அவ்வளவு மருந்து அடிக்க ஆர்கானிக் யாரும் நம்ம இந்த டிஸ்கஷன்லயே முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆர்கானிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃப்ரூட் ஃப்ளையோ சாரி அந்த பட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு காலத்துல நம்ம இதெல்லாம் இல்லாம தானே சார் வாழ்ந்துருக்கோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் கொடைக்கானல்ல எங்க அப்பா தாத்தா வீட்டுல நான் 9th படிக்கிறப்ப தாண்டிக்குடியில ஆமா உயிரில மட்டும் நான் 9வது படிக்கிற காலத்துல தான் கொண்டாந்து அடிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தாத்தா வீட்டுல மாடு இருக்கு, ஒரு 40 மாடு இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து சருகு எடுத்துட்டு வருவாங்க. இது 2 தான் வரும். அது சரி, சாக்குல அள்ளிட்டு வந்து போடுவாங்க இல்லையா. ஆமா ஆமா ஆமா, இது 2 தான் வரும். அப்ப அது இல்லாத காலத்திலயும் நல்லதான் செஞ்சிருக்காங்க. நீங்க அந்த முட்டைக்கோஸ் வந்து அங்க அப்ப எங்க பாட்டி வந்து வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே அந்த கோஸு கேரட் இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு டெலிசியஸா இருக்கும். அந்த டேஸ்டே வித்தியாசமா இருக்கும். ஆமா, அந்த டேஸ்ட் இப்ப நான் யூஎஸ்ல பார்த்தேன் சார். அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்கல்ல. அவனுக்கு வந்து உலகம் முழுவதும் எங்கடா என்ன நல்ல விலையுதுங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கி இல்ல அவங்க நல்லதா இம்போர்ட் பண்றாங்க. வெரி ஸ்ட்ரிக்ட் ரிகார்டிங் குவாலிட்டியை பத்தி அவங்க தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். சீப்பா கொண்டாந்து தள்ளணுங்கிறதே கிடையாது. நீ நல்லதை கொண்டு வரலாம், அவனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, இல்ல உள்ள கூட போட்டுருவாங்க, ஜெயிலுக்குள்ள கூட. அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது அங்க ஃபுட்டுல. அவங்க நானும் போயிட்டு வந்தேன், இப்ப பாஸ்டனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். அங்க சில இதுக்கெல்லாம் போனேன், அவங்க ரொம்ப கரெக்டா தான் கொண்டு வர்றாங்க. அது இருந்தா தான், அது குவாலிட்டி இருந்தா தான் விற்கவே முடியும். இம்போர்ட் பண்ணா கூட அந்த ஸ்டாண்டர்டு. நமக்கு எது சீப்பா கிடைக்கும் அதை தான் நம்ம போறோம். என்ன பண்றது? சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி, அது பொதுவான கேள்வி. அதாவது இப்போ ஆர்டிபிஷியல் மீட் வந்திருக்குது இல்லையா, ஆர்டிபிஷியல் சோ அது தொடர்பான உங்க கருத்து என்ன? ஆர்டிபிஷியல் மீட் சொல்றீங்க சார்? மீட் ஆமா, இறைச்சி.
மாமிசம். இறைச்சி Yes, yes, இறைச்சி yes. ஆமாம் ஆமாம் சார். அது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னாவே வந்து நம்மளோட இதுக்கு ஜீனோமுக்கு ஒத்து வராத விஷயம் தான் சார். ம். இமிடியேட்டா நம்ம இப்போ ஒரு ரிசர்ச் அப்படின்ன உடனே ஒரு 5 வருஷம் ரிசர்ச்ல வந்து நம்ம அதை வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது வந்து நம்ம சயின்டிபிக் லிட்ரேச்சர்ல என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் கரெக்ட் 99.99% அப்படின்னு சொல்லிட்டு ம். ப்ராபிலிட்டி வந்து லெஸ் தென் 0.1%, ப்ராபிலிட்டி லெஸ் தென் 0.5% சொல்லி சொல்லுவோம். Yes. அப்ப நமக்கு ஒரு ரிசல்ட்டை நம்ம எது வேணுங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு அதை ஓரியன்டா நம்ம அந்த ரிசர்ச்சை பண்ணி முடிச்சிடுறோம். அது வந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் எக்கனாமிக்கலா அது ப்ரொடக்டிவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம் சார். பட் லாங் ரன்ல அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய சயின்டிஸ்டுகளுக்கே வந்து ஓகே இது சாப்பிட்டா என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க் சார். ம். ஆனா அது லாங் டேர்ம்ல என்ன பண்ணும், நம்மளுடைய ஜீனோம்ல போய் அது என்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் அனாலிட்டிக்கல் ஸ்டடி கிடையாது இல்லையா? கிடையாது சார், கிடையாது. புதியதாக ஏன்னா கண்டுபிடிக்கிறது. அந்த லாங் டேர்ம் ஸ்டடிக்கெல்லாம் வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணணும், லாங் டேர்ம்ல பண்ண வேண்டியது இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஒர்க்கை பண்ணணும். ம். அது பண்றதுக்கு எந்த லேப் ரெடியா இருக்குது இன்னைக்கு? கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால வந்து சேஃபர் சைடு நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் தவிர்த்தல். பண்ணிட்டு ஓகே, ஓகே. நன்றி சார். கடற்கரையில இருந்து எவ்வளவு தூரத்துல சார் இந்த ஆல்கே வளரும்? இந்தியாவில பெரிய கடற்கரை இருக்குது. எல்லா கடற்கரையிலயும் கடல் ஓரத்துலயும் இது வருமா, இல்ல குறிப்பிட்ட கடல் ஓரத்துல தான் இப்படி வருமா, இல்ல எவ்வளவு தூரத்துல இது போய் வளர்க்க முடியும்? நம்ம பொருளாதாரத்துல மீன் வச்சு சம்பாதிக்கிற இந்த காசுங்களை விட இந்த ஆல்கையை வச்சு சம்பாதிக்கிறது எவ்வளவு தூரத்துல வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா மீனவர்கள் உயிரை பணைய வச்சு போய் வராங்க. இந்த ஆல்கை மூலியமா அந்த பொருளாதார வளர்ந்துச்சா அவங்களுக்கு ஞாபகமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன் சார். அதான் சார், இது வந்து ஏறக்குறைய இதுக்கு வந்து அதுக்கு நம்ம ஒரு தாவரத்துக்கு என்னென்ன வேணுமோ அது பூராமே வேணும் சார். லைட்டு, நியூட்ரியன்ட்டு, ரொம்ப உள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா சீக்குள்ள வந்து மேல தெரியுற அலை மட்டும் கிடையாது சார், உள்ளேயும் வந்து ஆறுகள் மாதிரி கரண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த வாணிவாடு அர்னிவாடுலாம் சொல்லுவாங்க, கடலோரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அது இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய நம்ம ஒரு பெரிய ஆறு எப்படி ரொம்ப ஃபோர்ஸாக ஓடுமோ அந்த மாதிரி ஓடும். அப்போ இது அந்த ஒரு இடத்துல நின்று வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கணும் சார். லைட்டு வேண்டிய அளவுக்கு கிடைக்கணும், நியூட்ரியன்ஸும் ஓரளவுக்கு கிடைக்கணும். அதனுடைய உப்புத்தன்மை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் சார். நல்ல தண்ணி வந்து திடீர்னு வந்து கலந்து கடல் தண்ணியோட உப்புத்தன்மை வந்து 35 parts/1000 சொல்லுவோம், 35 milligrams per liter. இப்போ இது வந்து திடீர்னு ஒரு ஆறு வந்து பக்கத்தில் கலக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது ஒரு பல மைலுக்கு வந்து என்ன ஆகும்னா தண்ணியோட சலனிட்டியை குறைச்சி விட்டுரும், சடனாக குறையும். அதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து கிராஜுவலாக வந்ததுன்னா அது எந்த ஆர்கானிசமுமே கொஞ்சம் டாலரேட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் திடீர்னு குறையுது கூடுறதுங்கிறத வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து அவ்வளோ லேஸில் அடாப்ட் பண்ணிக்காது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏறக்குறைய ரொம்ப அதே மாதிரி ரொம்பவும் அலை வாட்டங்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த மண்டபம் சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன் வந்து கொஞ்சம் கண்டிசிவான இடம் சார். அப்போ அங்கே வந்து வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இடையில வந்து இஸ்ரேல்லேருந்து டவுன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்துருக்காரு சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து சுனாமி ரீஜன் வர்றப்ப கூட நம்ம வந்து இந்த கேஜ் கல்ச்சர்னு சொல்லிட்டு உள்ள வந்து இந்த கொசுவலை மாதிரி தலைகளாக போட்டு, கொசுவலை மாதிரினா இப்போ ஒரு பெரிய ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய பெரிய கேஜஸ், அதில் வந்து ஒரு மீன்களை போட்டு வளர்க்குறதுக்கு அந்த சைடில் வந்து இந்த ஆல்கையும் போட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில கான்செப்டுகள் கொண்டு வராங்க. அப்படின்னு பார்க்குறப்ப டெக்னாலஜிக்கலி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே வளர்க்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது சார். ஆனால் அது எக்கனாமிக்கல் வயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கணும் சார். இப்போ வந்து சீவீட்ஸுக்கு வந்து நம்ம ஊரில் சாப்பிட்றது வந்து சார் சொன்ன மாதிரி கொரியாவிலையோ வியட்நாம்லேயோ தாய்லாண்ட்லேயோ சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஆட்கள் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. ஒரு மெடிட்டரேனியன் ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சீவீட்ஸும் ஒரு நம்ம நல்ல ப்ரொஃப்யூஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் இன்னும் அந்த அளவுக்கு அதை சாப்பிட ஆரம்பிக்கல. முதல்ல வந்து அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் சார். இப்போ ஸ்பைரல்னாவே பற்றின அவேர்னஸே இவ்வளோ 20-25 வருஷம் பண்ணியும் கூட இன்னும் மக்கள் வந்து அதை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். கவர்மெண்ட்டோடைய சப்சிடியில் தான் இந்த ஸ்கீம் நடக்கணும் சார். ஸோ ஆனாலும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ மக்கள் இப்போ வந்து ஒரு ரைட் டைம் மக்கள் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாகவும் வெஜிடேரியன் ஃபுட்டாகவும் லீஃப் பேஸ்டு ஃபுட்டாகவும் நிறைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு மற்ற இந்த போலியோ மெஷின் இந்த மாதிரி மெஷின் இந்த மாதிரி இறங்கி ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் இது பற்றின ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ணி சைமல்டேனியஸாக ப்ரொடக்ஷன் காட்டிலும் மார்க்கெட்டிங் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ சார். அதனால மக்கள் சாப்பிட்றது இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
குறிப்பா பொட்டாசியம் வந்து இதுல நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொட்டாசியம் ஃபெர்டிலைசர்ஸா தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுட்டா நம்ம ஆட்கள் நினைக்க ஆரம்பிக்கல. ஆனா கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது சார். ஸோ அதனால ஃபிஷர்மேன் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அது ஒரு ரொம்ப ரோபஸ்ட் லைஃப் ஸ்டைல். அது வந்து இப்போதைக்கு இமீடியட்டா நம்ம ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துட முடியாது சார். இட் வில் டேக் டைம். இதுவரை கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அக்வாட்டிக் ஆல்கே, அதாவது பருவநிலை மாற்றம் நீர் வாழ் பாசி இனங்களும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இந்த தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் மணிகண்டவேலு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.